அதாவது பாஜகவை கொள்கை எதிரி என்கிறார், திமுகவை அரசியல் எதிரி என்கிறார். இது ஏற்கனவே சொன்னதுதான். மீண்டும் அதையே ரிப்பீட் செய்திருக்கிறார். கொள்கையும் அரசியலும் வேறு வேறு அல்ல. அரசியல் இல்லாமல் கொள்கை இல்லை, கொள்கை இல்லாமல் அரசியல் இல்லை. திமுக அரசியல் எதிரி என்றால் அப்ப திமுகவினுடைய கொள்கை இவர்களுக்கு எதிரி இல்லையா என்ற கேள்வி எழுகிறது. பாஜக கொள்கை எதிரி என்றால் பாஜகவின் அரசியல் இவர்களுக்கு எதிரி இல்லையா என்ற கேள்வி எழுகிறது. அதிலேயே அவர்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கிறார்கள். வெறும் தேர்தல் அரசியலுக்கான பகையாக திமுகவை அவர்கள் கருதுகிறார்கள். அவர்களை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்திவிட்டு தாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவோம் என்று விரும்புகிறார்கள். இந்த விருப்பத்தை வெளிப்படுத்துவதற்கு பல லட்சம் பேரை திரட்டி பேசியிருக்கிறார்கள். அவ்வளவுதான். அதிகாரத்தில் இருப்பவர்களை கேள்வி கேட்பது, விமர்சிப்பது பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்கள் அதை தங்களுக்கான ஒரே அரசியல் கோட்பாடாக மட்டுமே வைத்திருக்கிறார். அதுதான் அவர்களின் கோட்பாடு, அதுதான் அவர்களின் கொள்கை என்பதைப் போல மீண்டும் மீண்டும் அதையே வலியுறுத்துகிறார்கள். மற்றபடி அவர்கள் கொள்கை சார்ந்த அல்லது கோட்பாடு சார்ந்த தீர்மானங்கள் எதையும் முன்வைக்கவில்லை. இப்போது இந்தியா முழுவதும் பற்றி எரியும் பிரச்சனை எஸ்ஐஆரை பற்றி என்ன நிலைப்பாடு, ஏன் அது குறித்து எந்த தீர்மானத்தையும் அவர்கள் நிறைவேற்றவில்லை அல்லது அதை பற்றி பேசவில்லை. இந்தியா முழுவதும் மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே இது பற்றிய ஒரு உரையாடல் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் அத்தனை பேருமே இந்த வாக்கு திருட்டு குறித்து கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள். ஆனால் வாக்கு திருட்டு பற்றி தேர்தல் ஆணையமே பாஜக அரசுக்கு துணை போகக்கூடிய மிக மோசமான இந்த குற்றச் செயல் குறித்து தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடு என்ன?